வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நம்ம 1K ஸ்பெஷலுக்கு வந்து மாங்கோயிலி சீசன் 2 போடணும்னு சொல்லியிருந்தேன். அதுதான் பார்க்க போகிறோம். அண்ட் இது பார்ட் 1. ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு இது மாதிரி ஸ்டோரிஸ் பிடிக்காது அப்படின்னு தாராளமாக ஸ்கிப் பண்ணிடுங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் பக்கத்தில் ஒரு ஹைப்புன்னு இருக்கும், அதையும் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோ ஹேட் அண்ட் ஹர்ட் கமெண்ட்ஸ். இது ஜஸ்ட் ஸ்டோரி, ஜஸ்ட் மை இமேஜினேஷன், அவ்வளோதான். இது தாண்டி வேறு ஒன்றுமே கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னா ஐம் ரியலி சாரி. அண்ட் கமெண்ட்டில் வந்து கல்வி ஊற்றுறதா இருந்தாக்கு கொஞ்சம் நல்ல கமெண்ட்டை போட்டால் நல்லாயிருக்கும். மனசு கஷ்டப்படுற மாதிரினாக்கா எனக்கு ஆல்ரெடி மனசு ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் டைப் வரையா, அதனால ரொம்ப கஷ்டமாயிடும் ஏதாச்சும் நீங்கள் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டா. ஓகேவா? இப்போ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் ஹெட்செட் மஸ்டா. ஓகே, 18+ வராது, கண்டிப்பாக வராது. பட் ஒட்னாப்பில் வரும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பிகாஸ் நம்ம சேனலில் 18+ நான் போடவே மாட்டேன். ஜஸ்ட் அந்த மாதிரி இந்த ரொமான்டிக் அந்த மாதிரி போடுவேன். பட் 18+ வராது. ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோ ஸ்டார்டிங்லேயே ஒரு வீட்டில் வந்து ஒரு வீட்டில் இந்த மொட்டை மாடியில் தான் காட்டுறாங்க. அது மொட்டை மாடியிலையா, ஐயோ 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 ஐயோ, என்னது எங்கள் அப்பா செத்துட்டாரா, ஐயோ ஐயோ ஐயோ, எப்பா என்னை எப்படியெல்லாம் பெற்று வளர்த்தியே, இப்படி நீ அநியாயமாக போய் சேர்ந்துட்டியே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து அங்கே ஒரு லேடி வந்து அழுது அழுது கூவி கூவி வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு கிடக்க. இந்த பக்கமாக நம்ம செக்க ஐயா 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 ஐயா, என்னது இது காலி அப்படிங்கிற மாதிரி அப்படியே சொல்லிக்கிட்டு திரும்பி படுக்கிறாரு. பக்கத்தில் ஜிமினா, நடையா இது நடையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் பாடிட்டு கேட்குறாரு. அட்டுமா அப்படிங்கிற மாதிரி வந்து இத்தனைக்கும் வந்து நம்ம ஜிமின் கனவுலே தான் பேசிகிட்டு இருக்காரு. அட்டுமா, ஓ இடுப்பு இடுப்பு ஓரம் ஒரு மச்சம், வாவ் சூப்பர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு அது அப்படியே பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே பின்னாடி போயிட்டுருக்காரு. அந்த முன்னாடி போகிற பொண்ணை திரும்பி பார்த்துட்டு, சே லூஸ் பையன் குள்ள வாட்டு, பிரேக்கப், எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல, மூஞ்சி முக்கறியும் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு போக, என்னது பிரேக்கப்பா, நோ 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 அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கத்த. தெரிஞ்சது 4 இங்கிலீஷ் வார்த்தை, இதை வச்சு நோ நோ நோவா மூஞ்சியை பருப்புட்டப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பொண்ணு கழுவி ஊற்றிட்டு போக, நோ ஐயோ பட்டம்மா, நீ இல்லைன்னா நான் உயிர் போயிடுவேண்டி அப்படிங்கிற மாதிரி கத்த, சாவத்தலை அப்படின்ட்டு அந்த பொண்ணு போயிடுச்சு. உடனே இந்த பக்கம் பாட்டு மாறி போச்சு. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது அப்படிங்கிற மாதிரிலே வந்து பாடிட்டுருக்க. ஜெய்கேக்கா செமைய காண்டாயிடுச்சு. ஏட்டி பக்குன்னு ஒரே உதை தான் நம்ம ஜிமினுக்கு, ஐயோ ஆத்தா அப்படின்ட்டு நம்ம ஜிமினும் எந்திரிச்சு உட்கார. ஏன்னா 2 பேரும் வந்து மேலே மொட்டை மாடியில் 2 பேரும், ஜெய்கே ஒரு கட்டில் ஜிமின் ஒரு கட்டில், கைத்து கட்டில் தான் போட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் இப்போ ஒரு லேடி மேலே வந்திருப்பாங்க. அது வேறு யாரும் இல்லை, அந்த ஜிமின் ஜேகேவுடைய அம்மா தான். ஐயோ 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 எங்கள் அப்பா செத்துட்டாரே அப்படின்ட்டு அழுதுருப்பாங்க இல்லையா, அவங்க ஜேகேவுடைய அப்பா தான், ஜேகேவுடைய அம்மா. அவங்க வந்து அப்போ தான் வந்து ஜேகேவை எழுப்பலாம் அப்படின்ட்டு மேலே வந்திருப்பாங்க கீழேருந்து. என் ஜேகே ஜிமின் வந்து மேலே மொட்டை மாடியில் தூங்கிட்டு இருப்பாங்க. எழுப்பலான்னு வந்திருப்பாங்க. அப்போ தான் வந்து செய்தி வந்திருக்கும் ஊருக்கு. இந்த மாதிரி அந்த காலத்தில் இந்த அப்பா அம்மா சின்ன வயசாக, நம்ம அப்பா அம்மா வந்து சின்ன வயசில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு மொபைலெல்லாம் எதுவும் இல்லையா, செய்தி தானே சொல்லி அனுப்புவாங்க ஆட்கள் மூலயமா. அந்த மாதிரி தான் ஒரு ஆள் வந்து கீழேருந்து கூவிந்திருப்பாங்க, எம்மா சரோஜா சரோஜா அப்படின்னு கற்று, என்னண்ணே அப்படின்ட்டு இவங்களும் வந்து இதோ வந்துட்டேனே அப்படின்னு மேலே படி ஏறினுங்க அப்படியே வந்து இறங்கியிருப்பாங்க. இல்லைம்மா செய்தி சொல்லணும், நேரமாயிடுச்சு, பக்கத்தில் எல்லாம் சொல்லணும் இல்லையா நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம், அந்த மாதிரி தாம்மா உங்கள் அப்பா செத்துட்டாரு அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க தான் அப்படியே அந்த படி மேலே வந்துட்டுப்பாங்க மொட்டை மாடிக்கு. அதுக்கப்புறம் தான் ஐயோ ஐயோன்னு கத்தி வந்துருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகேவை ஐயன்னு திரும்பி பட்டுருப்பாரு. இந்த பக்கம் நம்ம ஜிமினை ஆக்சுவலி கனவுல மிதத்துட்டு இருந்திருப்பார் பிள்ளை. அதனால தான் வந்து அப்படியே கனவுலேயே வந்து ஏதோ அது காதல் கண்ணியோட வந்து டோயட்டெல்லாம் பாடிட்டு அந்த மாதிரி இருந்திருக்கும் பொழுது தான் அந்த பொண்ணு பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பக்குன்னு நம்ம ஜேகே எட்டி ஒரு உதவி விட்டுருந்துருப்பாரு. அண்ட் எப்போ வந்து அடித்து பிடிச்சி அப்படியே ஆத்தா அம்மான்னு எழுந்து உட்கார, எரும மாட நான் இங்கே எங்கள் அப்பா செத்துட்டாரேன்னு உட்காந்துட்டு அழுந்துட்டு இருக்கேன், நீங்கள் 2 பேரும் தூங்கி நிற்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நம்ம ஜேகேவுடைய அம்மா கத்திட்டு இருக்காங்க. ஜேகேவா ஐயா ஐயா என்னாமா காலையிலே இந்த மாதிரி கோவி கோவி எதுக்குமா இந்த மாதிரி ஒப்பாரி வச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, டே மகனே எங்கள் அப்பா செத்துட்டாராண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஜேகேவுடைய அம்மா இன்னும் கூவி கூவி ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க. என்னதே டே மகனே
எங்கள் அப்பா செத்துட்டாராண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அட என்னம்மா ஏன் ஐயா என்னம்மா உங்கள் அப்பா செத்தாக்கா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? என் உயிர் எதுக்கு எடுக்கிறேன்? உங்கள் அப்பா செத்தும் என் உயிர் எடுக்கிறான்னா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரில வந்து நம்ம ஜெயிக்க தூக்கன்லேயே வந்து எந்திரிச்சு உட்காந்து கத்திட்டு இருக்க. ஜெயிக்க அம்மாக்களுக்கு காண்டாயிடுச்சு. நாள் வந்து அப்படியே முதுகு மேலே அடியை போட அப்போ தான் தெரியுது. இந்த பக்கம் நம்ம ஜெமினா ஆத்தா யாரை செத்துது இப்போதான்றா தெளிவாக சொன்ன லூசு நோயை எங்கள் அப்பா. ஓ கிராண்ட்பாவா? ஓகே நோ டென்ஷன். செத்த சாகிற வயசு தானே அப்படின்னா அவ்வளோதான். பக்கத்தில் ஜேகே வந்து தண்ணி சோம்பு வச்சுருந்துருப்பாரு கட்டிலுக்கு கீழே. அதை தூக்கி மண்டை மேலேயே ஒரே போடு. ஜிமினா அப்பா அத்தா கொஞ்சம் மண்டை மட்டும் கொஞ்சம் தள்ளி உட்காந்துருந்தா என் மண்டை மேலே விழுந்திருக்காது அப்படின்ட்டு கீழே பார்த்தா அது ஏட கொடுமை எங்கெங்கே விழுந்திருக்கு. நல்ல வேலை தள்ளி உட்காராம போயிட்டேன், இல்லைன்னா என் நிலமை என்ன ஆகுறது அப்படின்ட்டு அப்படியே கீழே குளிஞ்சு பார்க்குறாரு. என்ன ஜெயிக்க அம்மா அந்த சொம்ப தூக்கி போட்டிருப்பாங்களே அது இட கொடுமை போயிட்டு விழுந்து ஜிம்மனுக்கு வந்து காலுக்கு 2 காலுக்கு நடுவில் தான் விழுந்து கிடக்குது. அப்பா என் மண்டையும் தப்பிச்சுது அப்படின்ட்டு கீழே பார்க்குறாரு. ஜெயிக்க அம்மாலாம் செம்ம காண்டாயிட்டாங்க. லூஸ் பயலே சாகிற வயசாடா எங்கள் அப்பனுக்கு அப்படிங்கிற மாதிரி கத்த. ஆத்தா உங்கள் அப்பா ஏற்கனவே வந்து பேரம்பேத்தையில இடத்துட்டாங்க, வேற என்ன வேணும் சொல்லு? சாகிற வயசு தானே போய் தொலைட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல. ஜிமினா அப்படின்ட்டு அவ்வளோதான் போயிட்டு அடிக்கவே ஓடுறாங்க. மம்மி நோ டென்ஷன் நோ ரன்னிங் அப்படின்ட்டு வந்து நம்ம ஜிம்மினுமே வந்து எழுந்து ஓடிட்டு இருக்காங்க. என்னம்மா உனக்கு காலையிலே பிரச்சனை அப்படின்ட்டு ஜேகே இப்போ தெளிவாக எழுந்து உட்கார கேட்குறாரு. டே மகனே எங்கள் அப்பா செத்துட்டாரான்டா வாடா போகலாம் அப்படின்னு. சரி நட போகலாம் அப்படின்ட்டு அவங்களுமே வந்து அந்த மாடியிலேருந்து கீழே இறங்கி வர்றாங்க. டே மகனே இந்த கலவரத்தில் எங்கடா உங்கள் அப்பா அவனை மறந்துட்டேன் நான் அப்படின்னா எனக்கு நம்ம தெரியும் அவன் பர்சன் தான் நீ தான் தேடணும் அப்படிங்கிற மாதிரி. டே லூசு பையலு சோம்பேறி நாயை எங்கடா போய் தொலைஞ்ச அப்படிங்கிற மாதிரி வந்து ஜேகேவுடைய அம்மா வெளியே நின்று வாசல்லேருந்து கத்த. ஐயோ என்னம்மா ஆச்சு அப்படின்ட்டு ஜேகேவுடைய அப்பா தான் உள்ளேருந்து ஓடி வராரு. என்னடா பண்ணிகிட்டு இருந்த? ஐயோ கோவப்படாதடா பட்டு, நீ காலையிலே எழுந்து டீ காப்பி தண்ணி குடிக்கவில்ல, அதுக்கு தான் டீ போட்டிருந்தேன் அடுப்பு பற்ற வச்சுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னவோ பண்ணி தொலைஞ்ச, இங்கே எங்கள் அப்பா செத்துட்டாராண்டா, உனக்கு டீ காப்பி தண்ணி தேவையாடா அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோதான் ஜேகேவுடைய அம்மா போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் முடியை தான் பிடிச்சி ஆட்டிகிட்டு இருக்காங்க. ஐயையோ கோவப்படாதம்மா, நான் வேணா அடுப்பு போய் அணைச்சிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போயிட்டு உள்ள அந்த காலத்து மாடி வீடெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னாக்கா தெரிஞ்சிருக்கோண்டா. வீட்டுக்குள்ளே என்னதான் மாடி வீடாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்து அடுப்பு வச்சுருந்துருப்பாங்க. அந்த அடுப்பங்கரைன்னு ஏதோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளே வந்து அந்த புகை போகிறதுக்கெல்லாம் வந்து மேலே ஒன்று கட்டி வச்சுருந்துருப்பாங்க அந்த காலத்தில். அந்த மாதிரில தான் இருக்கும். அந்த மாதிரி வீடு தான் ஜேகே வீடு. அது அவங்களுமே போயிட்டு அடுப்பெல்லாம் அணைச்சிட்டு வராங்க. என்ன வீட்டில் சாவு விழுந்துட்டு அப்படின்னாக்க அடுப்பு பற்ற வைக்கக்கூடாதுனால சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களுமே வந்து அடுப்பு அணைச்சிட்டு அவள் தான் கிளம்புறாங்க. வண்டி எட்ரா மகனே அப்படிங்கிற மாதிரி ஜேகே அப்பா சொல்ல, இருக்கிறது ஒரு வண்டி, அதில் வண்டி எட்ரா மகனே எங்கே எடுக்கிறது அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு வண்டியை தான் எடுக்கிறாங்க. பார்த்தா அந்த காலத்தில் பழைய டிவிஎஸ் 50 இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வண்டி தான். அப்படியே ஜேகே வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. மாப்பிள்ளை ஐஎம் டூ கம்மிங்கடா அப்படின்ட்டு நம்ம ஜிமினிமே ஓடி போயிட்டு அந்த முன்னாடி உட்காருவாங்கல்ல, அந்த காலத்துலலாம் முன்னாடி எல்லாம் உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் போயிட்டு முன்னாடி ஜெக்கிக்கு அந்த காலுக்கு நடுவில் கீழே உட்காந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடி அவங்க அம்மா ஏறி உட்கார்றாங்க. ஐயம்மா உன் புருஷனே மறந்துட்டியம்மா அப்படின்னா, ஐயோயோ மறந்துட்டியடா மகனே அப்படின்ட்டு திரும்பி பார்க்க, பட்டம்மா கோவப்படாதீ பட்டு, பக்கத்து வீட்டில் முருகேசங்கரெல்லாம் அவனும் வரானா, அவன் வண்டியில் வந்துடுறோம் போ அப்படின்னா. இன்னைக்கு தாயா நீ உன் கோஷ்டிலேயே உருப்படுற மாதிரி ஒரு கேஸை பிடிச்சிருக்கிற, வா சீக்கிரம் வந்து வீடு சேரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜெக்கியுடைய அம்மாவுமே வந்து அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. பின்னாடியே வந்து ஜெக்கியுடைய அப்பா ஃபாலோ பண்ணிட்டு தான் வர்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகேவா மம்மி அப்படின்னா என்னடா அப்படின்ட்டு அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் அப்பாலையா அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே வராங்க. எம்மா எதுக்குமா இந்த மாதிரி வந்து மோளம் ஊதிக்கினே வர்ற அப்படின்னா, டே எங்கள் அப்பன்டா, என்னை 10 மாதம் சுமந்து பெற்ற அப்பன்டா போய் சேர்ந்துட்டாரே, ஐயோயோ சாகிற வயசா இது, ஊரில் எவனுக்கோ சாகு வருதே, இதில் எங்கள் அப்பனுக்கும் வரணுமா, எவனோ நல்லாக்குறானே, இதில் எங்கள் அப்பன் சாகணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து ரோடெல்லாம் ஒப்பாரி வச்சுக்கினே வர. அப்படியே வந்து அந்த பக்கம் நடந்து போகிறவங்க அவங்க இவங்க நல்லா அப்படியே ஆல்ரெடி டிவிஎஸ் 50 அப்படி இப்படின்னா அந்த காலத்துலலாம் அப்படியே ஊற்று பார்த்துட்டு இருப்பாங்க. இதில் இந்த மாதிரி ஒப்பாரியெல்லாம் வச்சுக்கின்னு போக அவ்வளோதான் ஊர் ஜனமே அப்படியே நின்று பார்க்குது வேடிக்கை.
ஜிமினோ வந்து பார்க்குறாரு. ஐயோ ஏ ஆத்தா இங்கே பாரேன், நீ பண்ணுறக்காரடா, நீ பண்ணுற கூத்துல ஒரே என்ன பிள்ளை தான் பார்க்குது, செட் டவுன் செட் டவுன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினி கத்த. என்னது செட் டவுனா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து பின்னாடி நின்று கத்திட்டு இருக்காங்க. செட் டவுனா, ஓ ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஓ செட்டப் செட்டப் அப்படின்ட்டு மறுபடியும் ஜிமின் கத்துறாரு. மம்மி செட்டப் அப்படின்னா, செட்டப்பா யாருக்கடா செட்டப்பு அப்படிங்கிற மாதிரி அப்படி பின்னாடி இருந்தவங்க நம்ம ஜிமினை முடி பிடிச்சி இழுத்துக்கிறாங்க. முன்னாடி தானே ஜிமின் உட்காந்துட்டு இருக்காரு, அவள் பிடிச்சி இழுக்க. ஆத்தா ஆத்தா வாயை மூடுன்னு நான் இங்கிலீஷில் சொன்னேன் ஆத்தா அப்படின்னு மாதிரி சொல்ல. ஓ அதுக்கு பேர் செட்டப்பா, சரி 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 சரிடா மகனே வேகமாக வண்டியை விட்றா, ஐயோ என் அப்பம் போய் சேர்ந்துட்டாரே அப்படின்ட்டு மறுபடியும் ஒப்பரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே வண்டி போய்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 30 கிலோமீட்டர்ஸு டிஸ்டன்ஸு நம்ம ஜேகே ஊருக்கு. நம்ம ஜேகேவுடைய அம்மா இருக்காங்களே அவங்களுக்குமே அவங்க அப்பா ஊருக்கும் இப்போ அவங்க கல்யாணம் பண்ணி இப்போ ஜேகே இருக்காங்களே அந்த ஊருக்கும் 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. இதுக்கு முன்ன வாரத்தில் தான் வந்து இதுக்கு போன வாரத்தில் தான் வந்து ஜேகேவுடைய அம்மா வந்து அவங்க அப்பாவெல்லாம் பார்த்துட்டு வந்துருப்பாங்க. பட் ஜேகே வந்து சின்ன வயசில் இந்த ஊருக்கு வந்தது. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு இந்த மாதிரி ஊருக்கு போகிறது இந்த மாதிரிலாம் சுத்தமாகவே பிடிக்காது. அதனால் அப்படியே டோட்டலி அவாய்ட் பண்ணியிருந்துருப்பாங்க. இந்த ஊருக்கே வந்திருக்க மாட்டாங்க. இப்போ தான் வந்து சாவு ஆனது பின்னாடி தான் வந்து இந்த ஊருக்கு வராங்க. அப்படியே ஜேகே கேட்குறாரு, ஏன் அம்மா அப்படின்னு. என்னடா ஊருக்கு போகிறேன்ட்டு போன வாரம் போனேன், போன மாதமும் போனேன். ஆமாம், அப்பெல்லாம் உங்கள் அப்பா நல்லா தானே இருந்தான். நல்லா தாண்டா இருந்தார், போயிட்டாரே அப்படின்ட்டு மறுபடியும் நெஞ்சு பிடிச்சிக்கிட்டால. ஐயோ அம்மா ஊரில் இருக்கிற எல்லாரும் நம்மளை தாம்மா பார்க்குறாங்க, மானத்தை வாங்க, அது கொஞ்சம் டீசெண்டாக வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜெக்கியுமே வண்டி ஓட்டிக்கிட்டு போகிறாரு. அந்த வழியும் மொத்தமாக அந்த 30 கிலோமீட்டருமே நம்ம ஜிம்மின்னு ஒரு பக்கம் லபலபங்கிறாரு, அந்த பக்கம் அவங்க அம்மா பக்கம் லபலபங்கிறாங்க. அவங்க அம்மா வந்து ஒப்பாரி வச்சு அழுது வந்து ஐயோ எங்கள் அப்பா எனக்கு துணி வாங்கி கொடுத்தாரே, மணி வாங்கி கொடுத்தாரே அப்படின்ட்டு கோவி ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மினா ஆத்தா செட் டவுன் செட்டப்பு அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அவர் வந்து ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பொறுத்தது போதும் பொங்கு எழுறா அப்படின்ட்டு மாப்பிள்ளை அப்படின்னா என்னடா எவ்வளோ தூரம்டா, அவ்வளோதான் இப்போ தான் வந்து 20 கிலோமீட்டர் வந்துருக்குறோம், இன்னும் 10 கிலோமீட்டர். ஐயோ மாப்பிள்ளை எனக்கு எங்கெங்கேயோ வலிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி ஜிம்மினை வந்து அங்கே உட்காந்து நெளிச்சிக்க அப்படியே நெளிகிறாரு. இடுப்பு எந்தெந்த இடத்துல வலி வந்ததோ தெரியல, அப்படியே கண்ட இடத்துல வலி வந்த மாதிரி அப்படியே நெளிய ஓட்டோதரம் பக்கத்தில் பார்த்தா ஏறி ஆட்டினு வச்சுக்கோ. 3 பேரும் சேர்ந்து இப்போ அங்கே அப்பம் போயின்னுக்கிறானே எங்கள் பாட்டனோட சேர்த்து 4 பேராக போய் சேர்ந்துருவோம். நம்ம அவங்களோட சேர்த்து நம்மளுக்கு பாடதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஐயோ மாப்பிள்ளை எனக்கு கண்ட இடத்துல வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. வலி வந்தாலும் பரவாயில்ல அடக்கிட்டு உக்காரு அப்படின்ட்டு நம்ம ஜேகேவுமே அப்படியே வந்து அந்த டிவிஎஸ் 50 தான். ஆக்சுவலி வந்து அந்த ரோடு கூட இல்லை, இந்த மண் ரோடு இருக்கும் இல்லையா, அந்த மண் ரோடு சென்டரில் மண் ரோடு போயிட்டுருக்கு, 2 பக்கமும் ஏரி இருக்குது. இப்போ அந்த வழியில் தான் வந்து ஜிம்மினுக்கு ஓவராக வலி வந்துருச்சு போல் இடுப்பெல்லாம். பிள்ளைங்க எவ்வளோ நேரம் வந்து அப்படியே குறுங்கி உட்காந்துட்ருக்கோம், காலெல்லாம் வலி வந்துருச்சு, கண்ட இடத்துல வலி வந்துருச்சு, அதனால் நெளிஞ்சிக்கிட்டு கிடக்கும். அந்த மாதிரி நம்ம ஜேகே சொன்னதுமே பயம் வந்துருச்சு. ஐயோ ஏரியில் வேறு தண்ணி ரொம்ப இருக்குதே, கீழே விழுந்தோம் அவ்வளோதான், அடியில் என்னென்ன இருக்குதுன்னு கூட தெரியாது, ஒரேடியாக பரலோகம் தான் அப்படின்ட்டு அப்படியே கப்சுப்புன்னு உட்காந்துட்டாரு நம்ம ஜிம்மின்னு. இங்கே ஜேகேவா மா யாத்தா அப்படின்னு சொல்கிறா, அங்கே போயிட்டு அல்ற அவ்வளோதான், 4 வாரத்தை அப்படியே சொல்லி பாடி அல்ற, அடுத்த நிமிஷம் தூக்கி வாரி குழியில் போட்டு ஊரை பார்த்து போகிறோம் புரிஞ்சுதா அப்படின்னு. எங்கள் அப்பன்டா ஐயோ இப்படி சொல்கிறானே, இதுக்கு தான் நான் பெற்று வளர்த்தனா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஆரம்பிக்கம்மா. உனக்கே தெரியும் எனக்கு அந்த ஊரெல்லாம் சுத்தமாக பிடிக்காதுன்னு, அதனால தான் இத்தனை வருஷமாக அந்த நான் ஊர் பக்கமே எட்டி பார்க்கல. மகனே அந்த ஊர் நல்லா தான்டா இருக்குது, முன்ன மாதிரி இல்லைடா அப்படின்னா. அதெல்லாம் தெரியாது, எனக்கு அந்த ஊர் சுத்தமாக பிடிக்கல, மரியாதையாக உங்கள் அப்பனை குழியில் வாரி போட்டு ஊட்டா பக்கம் பார்த்து போகலாம் புரிஞ்சுதா. மறுபடியும் ஏதாவது பேசினேன் உன்னை இங்கே விட்டு போயிடும் நான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தான் வந்து நம்ம ஜேகே கூட்டினே வர்றாரு. அப்படியே வந்து அந்த ஊருக்குள்ளமே அப்படியே என்டர் ஆகுது வண்டி. பார்த்தா எல்லாமே மண் ரோடு தான், அந்த தார் ரோடெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த காலத்தில் மண் ரோடு தானே, இந்த சைக்கிள் போடுற மாதிரி பாதை, நடை பாதை, இந்த மாதிரி பாதை தானே. அப்படியே அந்த வழியில் தான் வண்டி வருது. அப்படியே கொஞ்சம் தூரம் வர சவுண்டு இந்த டெத்தில் எல்லாம் இந்த ட்ரம்ஸ் எல்லாம் வச்சு வாசிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சவுண்டு தான் நல்லாவே கேட்குது.
மாப்பிள்ளை இப்போ தாண்ட சாவு களை கட்டுது அப்படிங்கிற மாதிரிலாம் ஜிமினா சொல்ல அவ்வளோதான் ஜெய்கே அம்மாவுக்கு காண்டாயிடுச்சு. அட இளவு எடுத்துவனே, உனக்கு எது எதில் வந்து களை கட்டுறதுன்னு கூட தெரியாதாடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கல்வி ஊற்றிக்கினே தான் வந்திருப்பாங்க. அப்படியே வந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து அந்த பிளேஸுமே வந்துட்டு லைக் இப்போ அந்த டெத் ஆனவங்களெல்லாம் கொஞ்சம் தள்ளி ஒரு காலி இடத்துல அந்த மாதிரி தானே வச்சுருந்துருப்பாங்க. அந்த மாதிரி இடம் தான் வருது. அதுதான் அந்த வண்டியை பார்த்ததுமே ஊர் ஜனமே ஓடி வந்து அப்படியே வண்டியை பிடிச்சிட்டாங்க. அப்படியே தோல் மேலே பிடிச்சிட்டு அப்படியே வந்து எல்லாம் சேர்ந்து கட்டி பிடிச்சின்னு ஒப்பறி வைக்க, மாப்பிள்ள இதுக்கு தான் சொன்னியாடா, எப்போ புரியல இப்போ புரியுது, ஐயோ ஆட்டி ஆட்டி என்னை சேர்த்து வண்டியோட கீழே தள்ளி விட்ருவாங்க போலடா அப்படிங்கிற மாதிரி வண்டியோட அவங்க வந்து இந்த ஒப்பாரி வைக்கிறது வண்டியில் இருக்க அவங்க அம்மாவை சேர்த்து பிடிச்சி விட்டா ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஆடி ஆடி அழுவுறது வண்டியை சேர்ந்து ஆடிட்டுருக்கு. நம்ம ஜேகே தான் பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜெமினாக்கெல்லாம் காண்டாயிடுச்சு. ஐயய்யே செட்டப் பண்ணிட்டு மறுபடியும் செட்டப்பை சொல்ல அங்கே இருக்கிறவங்கள இது என்ன கேதம் எங்கேருந்து கத்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவங்களுமே வந்து அப்படியே தள்ளி போயிட்டு மறுபடியும் வந்து அந்த பக்கம் போயிட்டு ஒரு கும்பல் குடி கட்டி பிடிச்சி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் இப்போ தான் வந்து அவங்க வண்டியை விட்டு தள்ளினதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஜேகேக்கு நிம்மதியாகுது. அப்பா அப்படின்ட்டு அவர் அப்படியே போயிட்டு அந்த மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்கல்ல, அது அப்படியே இந்த அவங்க தாத்தா மேலே எல்லாம் போட்டு அப்படியே காலில் விழுந்து கும்பிட்டு இந்த பக்கம் திரும்புகிறாங்க. அங்கே ஒரு பர்சன் தான் அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. அண்ட் அவங்க பக்கத்தில் இன்னொருத்தரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிறது நம்ம டே அண்ட் நம்ம சுகா தான். அண்ட் டே வந்து இப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்காரு. அண்ட் இப்போ நம்ம ஜேகேக்கு வந்து 28 வயசு. நம்ம டேக்கு வந்து இப்போ 17 இயர்ஸ். அண்ட் நம்ம சுகாக்குமே 17 வயசு தான். நம்ம ஜிமினாக்குமே வந்து 28 வயசு தான். இவங்க நம்ம ஜேகே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டேவை வந்து பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் டைம்லேயே ஒரு மாதிரி அட்ராக்ட் ஆகுது. வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு மாங்குயிலே அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வார்த்தை நம்ம ஜேகேக்கு நம்ம டேவை பார்த்ததுமே மாங்குயிலே அப்படின்ட்டு தான் வந்து வந்திருக்கோம். இந்த பக்கம் நம்ம ஜிமினா பார்க்குறாரு. என்னத்தான் பார்க்குறான், சாவூட்டில் வந்து பல்ல காட்டுறான், கல் எடுத்து போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்க, மாப்பிள்ள வாட்டாரி லாப்பிங்கு அப்படின்னு அங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து நம்ம ஜிம்மினுடைய அப்படியே அந்த சீக்ஸை பிடிச்சி அந்த பக்கம் வந்து திருப்பி காட்டுறாரு. பார்த்தா நம்ம சுகாவும் நம்ம டேவும் தான் அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு எதுவும் பேசலை. அவங்க பாட்டுக்கு அவங்க அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஜேகேக்கு வந்து அது யார் என்ன அப்படின்ட்டு தெரியல. ஏன்னா இந்த ஊருக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்கள் ஆகிட்டு இல்லையா. அவர் சின்ன வயசில் வந்தது, அதனால் அவருக்கு அடையாளம் தெரியல. என்ன முறை வரும்னு அவருக்கு தெரியல. பட் பார்த்ததுமே வேறு பிடிச்சி போச்சு. ஃபஸ்ட்டு வார்த்தை வேறு மாங்குயிலேவா. அப்படியே போயிட்டு ஒரு சேரில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே சேரில் போட்டு வைப்பாங்கலாம், அந்த மாதிரி சேரில் தான் போய்ட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டே அண்ட் நம்ம சுகா 2 பேருமே வந்து அப்படியே எங்கேயும் போகலை. ஒரு இடத்துல அப்படியே வந்து இந்த திண்ணையில் தான் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. யாராச்சும் வந்து பேசினா பேசுகிறாங்க, ஏதாச்சும் வேணும்னா போயிட்டு எடுத்து கொடுக்குறாங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு யார்கிட்டையும் பேசலை, எங்கேயும் போகவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து இப்போது அந்த டெத்தில் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்ததுமே நம்ம ஜேகே என்ன பண்ணுறாரு, அவங்க அம்மாலாம் ரொம்ப டயர்டாயிட்டாங்க போல. ஐயோ எங்கள் ஆத்தா இப்படி அழுறாங்களே அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வராங்க. ஜூஸ் அந்த கலர் தண்ணின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து டம்ளர் வேணும்ல, அப்படியே போயிட்டு அங்கே தான் வாசப்படியில் தானே திண்ணையில் உட்காந்துட்ருக்காரு நம்ம டேவும் நம்ம சுகாவும். ஓய் மாங்கோயில் அப்படிங்கிறாரு நம்ம ஜேகே. அது வந்து பேர் லைக் அந்த மாதிரி பேர் சொன்னதுமே நம்ம டே வந்து திரும்பி பார்க்குறாரு. யாராக்கும் அப்படின்ட்டு அவருக்கு வந்து அது இந்த மாதிரி பேரில் நம்ம ஊரில் யாரும் இல்லையே அப்படின்ட்டு அவர் மறுபடியும் வந்து அப்படியே அமைதியாக அந்த பக்கம் திரும்பிக்கிட்டாரு. மறுபடியும் ஓய் மாங்கோயில் அப்படின்னா இப்போ வந்து நம்ம டேக்கு தெளிவாகவே கேட்டுருச்சு, யாரோ இந்த பக்கத்தில் தான் கூப்பிட்றாங்கன்னுட்டு. அப்படியே திரும்பி பார்க்க அங்கே நம்ம ஜெயிக்கா தான் நின்றுட்டுருக்காரு. அப்படியே ஒரு மாதிரி லுக்கு, ஒரு மாதிரி இந்த டீசிங் லுக்கு விடுவோம்ல, அந்த மாதிரி தான் ஒரு லுக் விட்டுட்ருக்காரு. யாரா இது அப்படிங்கிற மாதிரி வந்து யாராக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம டேவுமே வந்து ஒரு கன்ஃபியூஸில் யார் நீங்கள் அப்படிங்கிறாரு. அதாவது மாங்குயில் என்ன சொன்னீங்க, மாங்குயில் யார் அது, நீ தான். என் பேர் அது இல்லை, வேற என்ன, என் பேர் டேயாங்கு. டேயாங்கா? ஏய் டேயாங்கா நீ? ஆமாம், எனக்கு தெரில, தெரியலையே.
ஏய் சின்ன வயசில் ஜெட்டி போட மூடி வந்து என் மடியில் ஏறி உட்காந்தியே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்ல, என்ன நான் சின்ன வயசில் ஜட்டியெல்லாம் போட்டுன்னு தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே ஒரு மாதிரி சொல்கிறாரு. என்ன ஃபஸ்ட்டு பார்த்ததுமே இந்த மாதிரி பேசுகிறதுமே நம்ம டேக்கே ஒரு மாதிரி ஒரே செய்யாகி போச்சு. அப்படியே வந்து பார்த்துட்ருக்க. சரி மாங்குயில அங்கே கலர் தண்ணி வாங்கி வந்திருக்கிறேன், எல்லாருக்கும் டம்ளர் வேணும். கலர் தண்ணி வாங்கி வந்திருக்கிறேன், எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம், போயிட்டு டம்ளர் எடுத்துனப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம டேவுமே வந்து அப்படியே போயிட்டு உள்ளே தான் டம்ளர் எடுத்துகிட்டு வர்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமினா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வந்து விசில் அடிச்சிட்டு இருக்காரு. நம்ம சுகாவை திரும்பி பார்க்குறாரு. என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு. ஐ ஆம் யுவர்ஸ் அப்படின்னு. ஆ ஓ தப்பு, ஓ யூ ஆர் மைன் அப்படின்ட்டு ஐம் யோர்ஸ் யுவர் மைன் அப்படின்ட்டு நம்ம ஜேகே வந்து ஃபர்ஸ்ட் டைம்லேயே வந்து இந்த ஃப்ளர்ட்டிங் ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பேசுகிறீங்க நீங்கள், எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா வந்து புலம்பிட்டு கிடக்க. யூ டோன்ட் நோ இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி என்னவோ நம்ம பிள்ளை இங்கிலீஷே படித்து வளர்ந்த மாதிரி இங்கிலீஷில் வந்து பேசிகிட்டு இருக்க. யார் நீங்கள், எதுக்கு இந்த மாதிரி பேசுகிறீங்க, வெளிநாட்டிலேருந்து வந்துருக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா பிள்ளை வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்கு. ஓ வெளிநாட்டில் இல்லடி பாச்சோ, நான் வந்து ஊர்லேருந்து வந்துருக்கிறேன் பார்த்தியா ஜேகே, என் மச்சான், அவன் உயிர் தோழன் உயிர் நண்பன் அனைத்தும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே நம்ம ஜேகே ஷோல்டரில் தான் போட்டுக்கிட்டு சொல்ல. ஓஹோ அப்படின்ட்டு நம்ம சுகாவுமே அப்படியே நம்ம டே உள்ளே போயிருப்பார்ல, டே பின்னாடி ஓடிப்பிட்டார். ஐயோ வித்தியாசமான பிறவி அப்படின்ட்டு. என்ன நம்ம ஜிமின் பேச்சு நம்ம சுகாவுக்கு எல்லாமே வித்தியாசமாக தெரியுது. அவருமே வந்து ஓடி போயிட்டாரு. அப்படியே நம்ம டேவா டம்ளர் அப்படியே ஒரு 10 டம்ளர் எடுத்து வந்து இந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்க. இந்தாங்களா, சரி மாங்குயில் உனக்கு கலர் தண்ணி வேணுமா அப்படின்னு. என் பேர் அது இல்லை தேயாங்கு. பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு மாங்குயில் தான், ஓகேவா வரட்டுமா. இந்த இந்த உனக்கு ஒரு கப்பு கலர் தண்ணி அப்படின்ட்டு அப்படியே வந்தா நம்ம சுகாவுக்கு நம்ம ஜிமினோ நம்ம டேக்கு நம்ம ஜேகேவுமே அப்படியே வந்து ஆளுக்கு ஒரு டம்ளரில் கலர் தண்ணி மொண்டு கொடுக்க. எனக்கு வேண்டாம் அவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க 2 பேரும். அட பிடிச்சி குடிடி பிச்சுலு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாரு அப்படியே நம்ம சுகா கணத்துல போய் இல்லை என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ட்டு நம்ம சுகா பயந்துட்டார். இந்த பக்கம் நம்ம டேவா எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஏய் நான் தான் சொல்கிறேன்ல, கொடுத்தா குடி இப்படி அப்படின்ட்டு வாலண்டியராக வம்பிழுத்து கையை பிடிச்சி இழுத்து கையில் வச்சுட்டு போக. யார் நீங்கள், என்னை பார்த்து யாருன்னு கேட்குற, நான் யாருன்னு உனக்கு தெரில, உன்னை சின்ன வயசில் ஒன்றுமே இல்லாமல் பார்த்தவன் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே நம்ம ஜேகே போகிறாரு. நம்ம டேவா ஷாக் ஆகிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. அப்படியே நம்ம ஜேகே ஒரு 4 இடையே எடுத்து வச்சுட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இங்கன்னு வந்து ஒரு கண் அடிச்சுட்டு போக. அவ்வளோதான், நம்ம டேக்கெல்லாம் வந்து என்னென்னமோ ஆகிப்போச்சு, பயமாயிடுச்சு, நர்வஸ் ஆகுது, ஃபேஸில் வந்து ஒரு மாதிரி ரெட் ஆகிடுச்சு. அப்படியே பிளச்சிங்லேயே நின்றுக்கிட்டு இருக்க. அந்த டைமில் தான் அவங்க அம்மா வர்றாங்க. அவங்க அம்மா வந்ததுமே அப்படியே போயிட்டு அவங்க அம்மா பக்கத்தில் நிற்க. என்றா அப்படிங்கிறாங்க. அம்மா என்ன அம்மா அது யார்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கை காட்டுறாங்க. எதுடா அம்மா, அந்த நீலம் கலர் சட்டை நீலம் கலர் சொக்கா யாரு, ஓ அதுவா மாமாடா, மாமாவா யாரு, அத்தை மகன்டா, மாமாண்டா, அப்பாவுங்க தங்கச்சி பையன்டா ஜேகே, ஜியான் ஜங்குக்கு. ஜேகேவா, ஆமாண்டா உனக்கு முறை பையன்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல. முறையா அப்படின்ட்டு நம்ம டே வந்து ஷாக் ஆகிட்டாரு. இந்த பக்கம் நம்ம ஜேகே என்ன பண்ணாருனாக்கா அந்த கலர் தண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பார்ல, அது அப்படியே போயிட்டு நைஸ் தான் அந்த கூட்டத்தில் அவங்க அம்மா உருவிட்டு வந்து யாத்தா அப்படின்னா, என்றா மகனே கலர் தண்ணி கொண்டு வந்தியாடா அப்படின்னு ஒப்பரி வச்சுக்கிட்டே அந்த கலர் தண்ணி வாங்கி அமைதியாக குடிக்க. அம்மா எனக்கு ஒரு டவுட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. என்னடா உனக்கு சாவில் சந்தேகம் அப்படின்னு. சாவில் சந்தேகம் இல்லை தாயி, அந்த பையன் யார், டேயாங்கு மாமன் பையன் தானே அப்படிங்கிற மாதிரி அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பார் டேயாங்கு அப்படின்ட்டு பேர் கேட்டதுமே. பட் இருந்தாலும் அக்யூரேட்டாக நம்ம வந்து இருக்கிற ஒரு சந்தேகத்தையும் கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தான் அவங்க அம்மாவை கூட்டின்னு வந்து கேட்குறாங்க. ஐயோ புள்ள டேயாங்கு, எங்கள் அப்பனை பார்த்துக்கினியாடா இப்படி நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாங்களேன்னுட்டு அந்த பக்கம் தூரத்தில் நின்றுக்கிற டேயாவை
தூரத்தில் இருக்க நம்ம டேவை பார்த்து கூட நம்ம ஜேகேவுடைய அம்மா தான் ஒப்பரி வச்சுட்டு இருக்காங்க. ஐயா ஆத்தா, இங்கே நான் என்ன கேட்டுன்னுக்கிறேன், நீ என்ன பையத்தை மட்டும் பேசினுக்கிற சொல்லு, அது யார் அது அப்படின்னு. சண்முக மாமா மகன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மாமா பையன் தானே, கண்டிப்பாடா முறை பையன் தானடா அப்படிங்க, முறை பையன் தானே அப்படின்னு வந்து நம்ம ஜேகே வந்து கேட்க, ஆமாண்டா உனக்கு முறை பையன் தான்டா லூசு பயலே, எல்லாம் அங்கே ஒப்பாரி வச்சுன்னுக்குறாங்க, சாவலை இங்கே வந்து டவுட்டு கேட்டோன்னுக்குறான் அப்படிங்கிற மாதிரி கத்தி விட்டு அவங்களுமே வந்து திரும்ப போயிட்டு அந்த ஒப்பாரி கூட்டத்திலே வந்து ஜாயின் பண்ணிக்கினாங்க. இந்த பக்கம் நம்ம டேக்கு இப்போ ரிலீஃப் ஆகுது. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜிம்மினா வச்சுக்கன்னு வாங்காம அப்படியே வந்து நம்ம சுகாவை தான் பார்த்துட்ருக்காரு. இப்போ அந்த பக்கம் நம்ம டேவும் நம்ம சுகாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த திண்ணையில் தானே உட்காந்துட்டு இருப்பாங்க, அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி இப்போ வந்து இவங்க 2 பேரும் வித்தியாசமாக ஒரு மாதிரி ஃப்ளர்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு மாதிரி பக்குவம் ஆயிப்போச்சு. அங்கேருந்து பார்க்குறாங்க. டே அப்படின்னு நம்ம சுகா கூப்பிட, என்ன சுகா, எனக்கு என்னவோ பயமாக இருக்குது டே, அந்த குள்ளையாக இருந்தாங்கள்ல அவங்க ஒரு மாதிரி பட்டு கிட்டுன்ட்டெல்லாம் என்கிட்ட பேசுகிறாங்க டே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உனக்காச்சு பரவாயில்ல, எனக்கு இங்கே பாரு இவன் என்ன சொன்னான்னுட்டு சின்ன வயசில், ஐயோயோ அப்படியெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை சுகா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நம்ம டே வந்து அப்படியே சொல்லிக்கிட்டு இதுங்க 2 அப்படியே பேசிகிட்டு இருக்குங்க. இந்த பக்கம் வந்து நம்ம ஜேகே அண்ட் நம்ம ஜிமின் 2 பேரும் பார்த்தா, மாப்பிள்ளை என்னடா அப்படின்ட்டு இவங்க 2 பேசுகிறாங்க. பட் கண்ணு பார்த்தா 2 பேருடைய 4 கண்களும் வந்து இந்த பக்கம் 2 பேர் மேலே தான் இருக்குது. மாப்பிள்ளை உனக்கு அந்த பையன் நீ பேசனே அந்த பையன் மேலே தானே உனக்கு கண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமாம் பக்கத்தில் இருக்கிற பையன் தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாவை தான் கேட்க, அவன்லாம் எனக்கு தேவையில்லடா, எனக்கு என் மாங்கையில் இருக்குது, எனக்கு அதே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கையெல்லாம் அப்படியே வந்து முறுக்கி விட்டுக்கிட்டு அப்படியே அந்த சேரில் தான் உட்காந்துக்கிட்டு அப்படியே நம்ம டேவை பார்த்து பல்ல காட்டிகிட்டு இருக்கேன். மாப்பிள்ளை க்ளோஸ் யுவர் டீத்து, இங்கெல்லாம் பார்க்குறாங்கடா சாவு வீட்டில் சந்தி சிரிக்க வச்சிடாத, கண்ட்ரோல் யுவர் லாப்பிங் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு நம்ம ஜிமின் வந்து அப்படியே வந்து ஒரு கண்ணில் அப்படியே நம்ம சுகாவை பார்த்து டிங்கன்னு கண்ணடிக்க, அவ்வளோதான் பொறுக்கி பையன் லூசு பையன் அறிவிக்கிட்டவன் பூதம் அப்படி இப்படின்னுட்டு நம்ம சுகா வந்து திட்டிக்கிட்டு அப்படியே வந்து நம்ம தேவை பார்த்து திருப்பி உட்காந்துக்கிட்டாரு. என்னாச்சு சுகா அப்படின்னா, தே அங்கே ஒருத்தன் பேசிட்டு போனால இப்போது அவன் பார்த்து கண்ணடிக்கிறான்ட்டே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம சுகாவுமே அப்படியே பம்மிக்கிட்டு நம்ம டே பக்கம் திரும்பி உட்காந்துக்கிட்டாரு. என்ன உன்னையுமா அப்படின்னு, என்ன உன்னையுமா அப்படின்ட்டு நம்ம சுகா, அவங்க இல்லை பக்கத்தில் என்கிட்ட பேசுனாங்களே அவங்க இவ்வளோ நேரம் கண் அடிச்சிட்டு இருந்தாங்க என்னை பார்த்து அப்படின்ட்டு நம்ம டேவுமே அப்படியே நம்ம சுகாவை பார்த்து பேசிகிட்டு இருந்தோரு. அப்படியே ஒரு கண்ணில் நம்ம ஜேகேவை திரும்பி பார்க்க, நம்ம ஜேகே வந்து கை அப்படியே தலைக்கு பின்னாடி தானே அப்படியே நெட்டு முறிச்சிட்டு இருந்திருப்பாரு. அப்படியே கையை தூக்கி ஹாய் அப்படின்ட்டு அங்கேருந்து வந்து ஒரு ஹாயை காட்ட, ஆத்தாடி நான் இல்லை அப்படின்ட்டு நம்ம டேவும் சரி நம்ம சுகாவும் சரி 2 பேருமே எந்திரிச்சு வீட்டுக்குள்ளேயே ஓடி போயிருந்துருப்பாங்க. ஐயோ பட்டாமல் ஓடி போயிடுச்சு உள்ளோ அப்படின்ட்டு நம்ம ஜிமின் அப்படியே வந்து அந்த டெத்துக்கான இந்த ரிச்சுவல்ஸு அது இதுன்ட்டு எல்லாமே முடியுது. அது எல்லாத்துலேயுமே நம்ம ஜேகேவும் சரி நம்ம ஜிமினும் சரி அப்படியே ஒரு மாதிரி அவங்க நம்ம சுகா அந்த மட்டி 2 பேரையுமே தான் பார்த்து ஒரு மாதிரி சைட் அடிக்கிறது, அப்படியே வந்து கண்ணடிக்கிறது, அப்படியே பாய் சொல்கிறது, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் அன்றைக்கி டே முடிஞ்சிருக்கும். அண்ட் ஈவினிங் தான் வீடெல்லாம் வந்து எல்லாருமே க்ளீன் பண்ணிக்கிட்டு அன்னைக்கு வந்து அவங்க வெளியே வந்து அந்த விளக்கெல்லாம் கொளுத்தி வைப்பாங்க இல்லையா அந்த ஃபோட்டோ முன்னாடி. அப்புறம் வந்து எங்கள் ஊர் சைடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அன்னைக்கு அவங்க டெத் ஆகிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க ஃபோட்டோவை கீழே வாசப்படியில் வச்சு அதுக்கு முன்னாடி விளக்கு கொளுத்தி வச்சுட்டு அந்த நைட்டு ஃபுல்லாக அந்த விளக்கு எரியணும் அப்படின்னுவாங்க. பக்கத்துலேயே ஒரு சொம்பு தண்ணி வைப்பாங்க. ஏன்னா தண்ணி தவிக்கும் அவங்களுக்கு. அவங்க வந்து அந்த தண்ணி கொஞ்சம் சொம்பில் இருந்து காலியாச்சு அப்படின்னாக்க அவங்க கண்டிப்பாக வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு அர்த்தம் அப்படின்ற மாதிரி தான் எங்கள் ஊர் சைடில் ஒரு ரிச்சுவல். பட் அது கன்ஃபார்மாக என்னன்ட்டாலே எனக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஜேகே அந்த மாதிரி தான் வந்து நம்ம டே வீட்லேயுமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. நைட்டுக்கு ஃபுட்டு வந்து இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களே வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, அதையுமே வந்து அப்படியே வந்து எல்லாம் வாங்கி வச்சுட்டு இப்போ தான் எல்லாம் ஒவ்வொருத்தராக ஃப்ரெஷ் ஆகிட்டு வராங்க. இப்போ ஜேகே ஜிமின் அப்படியே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து அந்த பாத்ரூம் எல்லாம் வந்து இந்த ஓலை குடிசையில் தானே பண்ணுவாங்க. அந்த மாதிரி பாத்ரூம் தான். மாப்பிள்ளை டவல் இல்லைடா அப்படின்னா வந்துட்டு என்ன இருக்கவா செய்யுது.
நல்ல வேலை ஆளுக்கு ஒரு ஒரு ஜோடி துணி எடுத்து வந்துப்ப, இல்லைன்னா என் ஜோலி என்ன ஆகுறது. அப்பா, ஜொட்டி போடாம இந்த பட்டாப்பட்டி டவுசர் போடாமல் என் பூனையை பார்த்துன்னு இருந்தேன். ஐயோ, நான் காஜி பையன்னு அடுத்த நிமிஷமே கண்டுபிடிச்சிட்டுக்குமா என் பட்டம்மா அப்படின்ட்டு நம்ம ஜிம்மினுக்கு ஒரு கவலை. நல்ல வேலை பட்டாப்பட்டி டவுசர் எடுத்து வந்துட்டாராம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து நம்ம ஜெக்கியோடைய அம்மா டேமா அப்படிங்கிறாங்க. அத்தை, மாமா டவல் மறந்துட்டோம்மா, கொஞ்சம் போய் கொடுத்துட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்ல. இல்லை நான் போல, நீங்களே போங்க. இல்லைம்மா, வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, நானும் போயிட்டு அத்தையும் ஹெல்ப் பண்ணுறேம்மா. நீ டவலை மட்டும் போயிட்டு கூப்பிடு, மாமா வந்து வாங்கிக்குவான் அப்படின்னு மேலே சொல்ல. கூப்பிட்டா வாங்கிப்பாங்கல்ல வெளியே வந்து. வாங்கிக்குவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவருமே போயிட்டாரு. நம்ம டேவுமே அப்படியே வாங்கிட்டு போகலாமா வேணாம் அப்படின்னு 4 அடி எடுத்து வச்சிட்டாரு. அப்போ தான் ஞாபகம் வருது, ஐயோ அது குள்ளப்பா எனக்கு டவலை கொடுக்கலையே அப்படின்ட்டு. அப்படி திரும்பி பார்க்குறாங்க. நம்ம டே வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டாரு. அப்போ தான் வந்து சுகாவுமே வர்றாரு வீட்டுக்கு வெளியே. சுகா அப்படின்னா, என்ன அத்தா? வாமா இங்கே, அங்கே மாமா கூட ஒருத்தர் வந்திருக்காங்கல்ல அவங்களுக்கு, அந்த அந்த மாமாவுக்கு வந்து டவலு அவனும் எடுத்துன்னு போலையாம்மா, இந்த தண்ணி கொடுத்துட்றியா? நான் டேக்கிட்ட கொடுத்தேன், ஜேகேக்கு மட்டும்தான் கொடுத்தேன், இது அவனுக்குமா, அது மறந்துட்டேன், கொஞ்சம் கொடுத்துருமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. இல்லை நான் போல. அடடா போமா, இப்போ தான் டே போனான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படி 2 பேருமே அனுப்புகிறாங்க. அவ்வளோதான். இந்த பக்கம் நம்ம சுகாக்கெல்லாம் ஆத்தாடி தூரத்தில் இருக்கும்போதே பாய் ஹாயின்னாலும் சொல்லிட்டு இருந்தானே, அதில் பட்டம்மா புஜ்ஜம்மா கிஜ்ஜம்மான்னிட்டால வந்து எனக்கு கொஞ்சிட்டு இருந்தானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு அப்படியே பூனையாட்ட பம்மி வர. இந்த பக்கம் நம்ம டே வந்து அப்படியே போயிட்டு அந்த ஓலை குடிசைல் பாத்ரூம் தானே, அதில் தான் அப்படியே போயிட்டு ஐயோ எப்படி கூப்பிடுறது அப்படின்ட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. அப்புறம் தைரியத்தெல்லாம் வர வச்சுக்கிட்டு மாமா அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஜேகேவா என்ன வாய்ஸ் இது அப்படின்ட்டு அவர் வந்து எதுவும் பேசலை, ரிப்ளை பண்ணல, பட் சைலண்ட்டாக இருக்கார். யாரையும் கூப்பிட்றாங்க போல் அப்படின்ட்டு. மாமா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வந்து நம்ம டே கூப்பிட்றாரு. பட் இந்த டைமே வந்து நம்ம ஜேகேவா அவரை தான் கூப்பிட்றாருன்னு அவருக்கு தெரியல, அதனால சைலண்ட்டாக இருக்கார். ஜேகே மாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, இது யாரை என்ன கூப்பிடுறது அப்படின்ட்டு அப்படியே மெதுவா அந்த ஓலையிலேருந்து அப்படியே எட்டி பார்க்குறாரு. ஏய் மாங்குயில, நீ தானா? என்னடி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்க, டவல் விட்டுட்டிங்களாம், அதை கொடுத்தாங்க, இந்தாங்க அப்படின்ட்டு அப்படியே அந்த ஓலை குடிசுக்கு அதுக்கு மேலேயே அந்த ஓலை பட்டிக்கு மேலேயே கொடுக்க, ஜேகேவா அப்படியே கையை பிடிச்சிட்டாரு. என்ன பண்ணுறீங்க, கையை விடுங்க. என்னடி இவ்வளோ தூரம் வந்துட்ட, உள்ள வாயேன், 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கூப்பிட. அவ்வளோதான், நம்ம டேக்கு உயிரே போயிடுச்சு. ஐயோ இந்த மாதிரி தப்பாலாம் பேசாதீங்க, விடுங்க, கையை விடுங்க, யாராச்சும் பாத்திர போகிறாங்க, கையை விடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அப்படியே வந்து அந்த கையை உதறி விடுறாங்க. மாங்குயில என்னடி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, கையை கீச்சிக்க போகிறேன், இரு நானே விடுறேன் இரு அப்படின்ட்டு அப்படியே மெதுவாக கையை எடுக்க, மாங்குயில அப்படின்ட்டு நம்ம ஜேகே என்ன அப்படின்ட்டு அப்படியே வந்து 2 அடி எடுத்து வச்சு நம்ம டே திரும்பி பார்க்குறாரு. ஐ லவ் யூ மாமா, உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுலேயே விழுந்துட்டேன், ஐ லவ் யூ. என்னடா இது பாத்ரூம்லேருந்து போகிறப்ப சொல்ல போடுறானேன்ட்டுலாம் பார்க்காத, மாமா மனசா மட்டும் சுத்தம். முடியாதுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, நீ ஊன்னு சொல்கிற வரையும் உன் பின்னாடியே சுற்றுவேன், பரவாயில்லையா அப்படி மழை சொல்ல. பொறுக்கி நாயே அப்படின்ட்டு நம்மகிட்டே சொல்லிட்டு போயிட்டாரு. பக்கத்துலேயே தான் இன்னொரு பாத்ரூமில் நம்ம சுகா வந்து அப்படியே குளிச்சுட்டு இருந்திருப்பாரு. மாப்பிள்ளை பாத்ரூம்லேயே வந்து காதலை கன்வே பண்ணிட்டியாடா பையா அப்படின்னு. ஆமாம் பாத்ரூம் வந்தானே என்ன வந்தா என்ன அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம சுகா, ஐயோ மாமான்னு வேற கூப்பிடணுமா, மான கெட்டப்பா இல்லை அப்படின்ட்டு அப்படி, மாமா யாரம்மா இது, என் பாத்ரூம் பின்னாடி கத்துறது அப்படின்ட்டு நம்ம சிம்மி நெட்டி பார்க்க, பூனையம்மா நீ ஆடி பட்டு, என்ன அடிப்பட்டது பட்டு என் பாத்ரூமுக்கு வெளியே, ஒன்றா குளிக்க வந்தீங்களா, வாங்க 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 அப்படின்ட்டு கதவை திறக்க, அந்த ஓலை கதவு தானே வச்சுருப்பாங்க, அப்படியே திறக்க, கருமை பிடிச்சி நீ சட்டி கூட போடலையடா, கருமை பிடிச்சி நீ சட்டி கூட போடலடா, கருமை வெக்கம் கட்டவன் அப்படின்ட்டு நம்ம சுகா கண்ணையை மூடிக்கிட்டாரு. குளிக்க போது சட்டி போட்டு குளிக்கணுன்ட்டு அறிவில்லை, கரும்பு அப்படின்ட்டு நம்ம சுகா கண்ணை மூடிக்கிட்டே பிடிச்சி தொல்லை டவலை கட்டி தொல்லை அப்படின்ட்டு அப்படியே அந்த டவலை தூக்கி போட்டு போக, பட்டம்மா 1000 இருந்தாலும் இதை நீ பார்க்க வேண்டியதானடி அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம சிம்மினை கத்த, போடா லூசு பையில வெக்கம் கிட்டவனே அப்படின்ட்டு நம்ம சுகா வந்து அப்படியே கத்திட்டு ஓடியே போயிட்டாரு. இந்த பக்கம் ஜேகேவா, ஏன்டா வெக்காம இல்லை,
நான் எதுக்கு வைக்கப்படணும் என் பொண்டாட்டி முன்னாடி? அதெல்லாம் இருந்தால் என் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, குடும்பம் நடத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம் சொல்ல கரெக்டு தான் அப்படின்ட்டு அவங்களுமே வந்து அப்படியே குளிச்சுட்டு வெளியே வர்றாங்க. அண்ட் அன்றைக்கி நைட்டுமே அப்படியே ஆகுது. ஃபுட்டு சாப்பிடணும்ல எல்லாருமே. அப்படியே வந்து எல்லாம் லைனாக உட்காந்துட்டு இருக்கா. நம்மகிட்டே தான் அப்படியே அந்த ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்து பரிமாறிட்டு இருக்காரு. லைட்டு கூட இல்லை. அந்த மண் விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விளக்கு தான் அப்படியே வந்து அங்கே சென்டரில் வச்சுட்டு நம்மகிட்டே தான் பரிமாறிட்டு இருக்காரு. அப்படி பரிமாறிட்டு இருக்கும் பொழுதே நம்ம ஜெக்கி என்ன பண்ணிட்டாரு, அப்படியே நம்ம டேவுடைய கையை அப்படியே பிடிச்சிட்டாரு. அண்ட் அவர் கையை பிடிச்சதுமே அங்கே இருக்க எல்லாருமே வந்து நம்ம டே அண்ட் நம்ம ஜேகே 2 பேரும் தான் அப்படியே திரும்பி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இதோட இந்த பார்ட் நான் இங்கே முடிக்கிறேன்டா, ஓகேவா? அண்ட் இந்த பார்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கன்ஃபார்ம் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியே ஆகணும். அண்ட் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும், ஓகே? இது அக்காவுடைய கனிவான வேண்டுகோள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, ஓகே? பாய், டேக் கேர்.